ஹோட்டல் அறையில் இறந்து கிடந்த மலையாள நடிகர். என்ன நடந்தது? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சமீப காலமாக திரைப்பிரபலங்களுடைய மரண செய்தியானது நாள்தோறும் வெளியாகி ஒட்டுமொத்த திரையுலகையுமே குடும்பத்தையுமே உலுக்கியிருக்கிறது. மாரடைப்பு காரணமாக கடந்த காலங்களில் நிறைய பேர் இறந்துக்கிட்டு வராங்க. இப்போது பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு நடிகர் மாரடைப்பு காரணமாக இறந்து போன செய்தி மலையாள சினிமா வட்டாரங்களில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. யார் அவர்னு பார்க்கலாம். மலையாள நடிகரும் மிமிக்கிரும் கலைஞருமான கலாபவன் நவாஸ் நேற்று சோட்டானி கரவில் உள்ள ஒரு ஹோட்டல் அறையில் உயிரிழந்திருக்கிறாரு. அவருக்கு வயது 51. அவர் மாரடைப்பால் இறந்திருக்கலாம் என சந்தேகப்படுகிறாங்க. நடிகர் கலாபவன் நவாஸ் பிரகாபனம் என்ற மலையாள திரைப்படத்தின் படப்பிடிப்பு எர்ணாகுளத்தில் நடித்திருக்கிறாரு. இந்த படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக கலாபவன் நவாஸ் அவர் சோட்டானி கராவில் உள்ள ஒரு ஹோட்டல் அறையில் எடுத்து தங்கியிருக்கிறாரு. ஆனால் நேற்று படப்பிடிப்பு முடிந்ததால் நவாஸ் அறையை காலி செய்ய திட்டமிட்டிருந்தார். இதற்கான கலாபவன் நவாஸ் ஹோட்டல் ஊழியரிடம் பேருந்து மற்றும் ரயில் நேரம் குறித்து விசாரித்திருக்கிறாரு. இது குறித்து நவாஸின் தெரிவிப்பதற்காக அந்த ஊழியர் சென்றபோது நடிகர் தனது அறையில் மயக்கமடைந்து சுயநலம் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து ஹோட்டல் ஊழியர்கள் அவர் அருகில் இருக்கும் மருத்துவமனை அனுமதித்திருக்கிறாங்க. அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறியிருக்கிறாங்க. இதையடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட ஹோட்டலில் போலீசார் ஆய்வு செய்து சிசிடிவி ஆதாரங்களை ஆய்வு செய்தாங்க. இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய சோட்டானிக்கர காவல் நிலைய அதிகாரி அவர் தங்கியிருந்த ஹோட்டல் அறையில் சந்தேகத்திற்கு வகையில் எதுவுமே கண்டுபிடிக்கல. கலாபன் நவாஸ் உயிரிழந்தது குறித்து அவரது உறவினர்கள் தகவல் தெரிவிக்கப்பட்ட போது தற்போது சோட்டானிக்கரையில் உள்ள எஸ்டி டாடா மருத்துவமனையில் வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு இன்று பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு அவரது குடும்பத்தினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டாங்க. கலாபவன் நவாஸ் மறைவுக்கு கேரளா முதல்வர் பினராயி விஜயன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மலையாள சினிமாவில் மிமிக்கிர் கலைஞருமான கலாபவன் நவாஸ் பின்னணி பாடகர் நடித்த என பன்முகத்தன்மை கொண்டவர். 1995 சைதன்யம் என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானவர். மிமிக்கிரி ஆர்டிஸ்டாக 500 ஹிட்லர் பிரதர்ஸ், ஜூனியர் மன்ட்ரோ, மாட்டுப்பெட்டி மச்சான், அம்மா அம்மையா, சாத்தாமா மற்றும் தில்லானா தில்லானா உள்ளிட்ட பல திரைப்படங்களில் கலாபன், சக்கரமுத்து, சட்டம் வீநாடு, சீனியர் மன்ட்ரோ மற்றும் விளியாங்கடி, வீரபுத்திரன், தல்சமயம், ஒரு பெண்குட்டி, ஏபிசிடி, அமெரிக்கன் பாரன், கன்ஃபியூஷன், தேசி என ஏராளமான திரைப்படங்களில் நடித்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காமெடி மாஸ்டர், காமெடி ஸ்டார், சீசன் 2, தக்கர்பன் காமெடி போன்ற ரியாலிட்டி ஷோக்களில் நடுவராக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.